ஹலோ கைஸ், வெல்கம் பேக் தர்ஷன். இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா திரும்பி நம்ம ஹிட் விக்கெட் விளையாட உள்ள வந்தோம். இது பார்ட் 2. இது வந்து கண்டினியூ ஆகிறது பார்ட் 50 வரைக்கும். ஞாபகம் வந்துச்சு. மேலே எல்லோரும் அன்லாக் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். ஓ 50க்கு வாட் மேஜிக். ஃபுல்லாத்தையும் நம்ம தலை லெஃப்ட் ஹேண்ட் தலை வரைக்கும் செலவு பண்ணுறோம். மேக்ஸ் 20 வரைக்கும். நெக்ஸ்ட் இவனை லெவல் அப் பண்ணணும். நிறையா ஒர்க் இருக்குது. இப்போ 2750 இவனுக்கு கன்ஃபார்ம் வேணும். பவுலர் கேட்கவே கூடாதுங்க. ஸ்டீம் பவர் இன்க்ரீஸ்டு. இப்போ இவனை நம்ம கரெக்டாக இங்கே போச்சே கரெக்டாக. இப்போ மேட்ச்குள்ளே போய் ஆட ஆரம்பிக்கணும். ஓகேங்க, 5 ஸ்ட்ரைக்கில் நேற்றுருந்தோம். இப்போ எவ்வளோ ஸ்ட்ரைக் வரும்னு தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது 1 மணி நேரம் வீடியோ நடக்கப்படும். அதாவது 1 மணி நேரம்னா வீடியோக்குள்ளே 1 மணி நேரம்ல 1/2 மணி நேரம் கட் பண்ணி போட்டுருக்கு. அதான் வேறு கால் வந்தால் பெரிய பிரச்சனை. நாம் ஆர்சிபி பவுலிங் போட்டு 78 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தலைவர் உள்ள க்ரீஸில் எப்படி ஆடுறாருன்னு ஃபர்ஸ்ட் பால் இருக்கு. அப்போ வருது செகண்ட் பால் அடிக்க முடியல போல. அடிச்சிட்டோம்ல. ஜஸ்ட் இன்னும் இது யூஸ் பண்ண சிங்கிள்ஸ் ஃபஸ்ட்டோட நார்மலாக 5 ரன் இருக்கு. கீப்பர் கேட்ச் நானாச்சு. இவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும். கண்ணுடைய 6 வரலாம். எனக்கு 10 போடுறேன் பாருங்க. சும்மா மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஆடுவோம். பார்த்துக்கிட்டீங்க, போன வீட்டிலே பார்த்துருக்கீங்க. இப்போ ரொம்ப அடியில் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு 6 கூட இன்னும் வரல. ஏன்னாச்சுக்கிட்ட அடிக்கவும் இல்லை. 6 பவர் இல்லை. இதே மிஸ்வன் பாவோ இவனே. இப்போ நம்ம எப்படி 30 ரன் தாண்டியாச்சு. பவர் ஆன் பண்ணுவோம். ஹெலிகாப்டர் அவுட்டாக இருந்தாலும் பவர் யூஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். 6 ஃபஸ்ட் 4 சில டைம் கோளாறான விஷயம்லாம் நடக்கும். டொக்கு வச்சு அப்படியே பறந்து போய் கை மேலே கேட்ச் விடுவோம். அதெல்லாம் நடந்துருக்கு. ஆனால் இது பர்சன்டேஜ் 100ல் இருக்கும். இல்லை கண்ணை மூடிட்டு இருக்கு. ஓ அவன் ஆசம் தெரியும். அவன் பால் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒருத்தனை வச்சு ஆடுவான். பவர் பத்தொம்பது பாலில் 50 சிங்கிள்ஸ். பறக்க விட்றாங்க.
ஆண்ட்ரியூ முடிஞ்சு 81 ரன். ஹை ஸ்கோர் வேறு வாங்க மேட்ச்சில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் ரவுண்டில் இறங்குற என் பேர் நினைக்கிறது இல்லை. சரி, அப்புறம் நம்ம தேர்ட் டவுனில் இறங்கக்கூடிய வில்லியம் ரிச்சர்ட்ஸு, ஓப்பனராக ஃபஸ்ட் டவுனில் இறங்கக்கூடிய முல்ரி. நம்ம கேம் ஆடிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட் ஒரு கேம் ஆடினா எனக்கு ப்ரைஸ் அன்லாக் ஆயிரும். இப்போ பேட்டிங் லைனப்பே மாற்றி ஆகணும். நான் தாரிக்குன்னு ஒரு பையன் பேசிக் பிளேயர்ஸில் வருவா. அவனை பார்த்துக்கிட்டு 75 ரன். இவன் அடிக்கவும் மாற்றிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனாச்சும் ஒரு 50 ஆடணும். என்னங்க ஜஸ்ட்டு அழகாக 76% இருந்துச்சு. நீ என்னடா பண்ணாலும் திருப்பி 6 விழுகும். ஐயோ, ஜஸ்ட்டு பயமாக இருக்குங்க. என்னன்னே தெரில. அவுட் ஆகிருவோன்னா ஒரு பாக்ஸ். இப்போ அவுட் ஆக 0% சான்ஸ். இப்போ என் பவர் யூஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே எல்லா பர்சன்டேஜ் கம்மியாயிடும். இப்போ அடிக்க மாட்டோம். இன்னொரு வெறும் 15 ரன் தான் இருக்கு. இன்னும் அவனாச்சும் ஆடிச்சுக்கணும். கண்ட வாய் ஒரு மாதிரியே இருக்கு. எனக்கு தெரியல. 6 போடுங்க. இந்த பால் 6. 29 ரன். டைம் 40 அந்த மாதிரி இருக்காச்சு. பெரிய 6 கன்ஃபார்ம் ஆஃப் செஞ்சுரியா? ஆமாம். 19 பாலில் செகண்ட் ஃபஸ்ட் ஆஃப் செஞ்சுரியா? ஆமாம். தினேஷ் அண்ட் கரி. தொடக்கூட முடியல. அட போட. அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு மேட்ச் முடிச்சிருக்கோம். இன்னும் பவர் வச்சிருக்கேன் கை மேலே. இப்போ வில்லியம் ரிச்சர்ட்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் அடுத்து வர்றேன். நான் அடிக்க முடியல வில்லியம் மேலே. க்ளோஸ். வில்லியம் ரிச்சர்ட்ஸ் தேடுங்க. ஆமாம், வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் இறங்கியிருக்கணும். முல்ரிமண்ட் ஆடிக்கிட்டு இருக்கான். 59 ரன்னா. அடா ஆட்டமா. ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுவோம் போகலாம். ஆமாம், 1 ப்ரைஸ். ஓப்பன் பண்ணியாச்சு. பிளேயர் லெவல் என்ன? சாரி, சம் கோளாறு ஆகிவிட்டது. வாடா.
கம்முன்னு இருக்க கம்முன்னு போட இவங்க ஒருத்தவங்க அரினாஸ் போடா தூவா அடிச்சு நான் என்னத்தை கிழிக்க போகிறேன். நான் இது வந்துடுறேன். வாயில் நல்லா வரணும். உள்ள போ உள்ள இப்போ 2 செஸ்டா பிளேயர் வாங்கலாம். எல்லாம் ஆக்டிவாக இருக்கு, விற்கலாம். லிட்டில் ஃபிங்கர் என்னத்தை கழிச்சாலும் நான் விற்கிறா போகிறேன். எல்லா போலர்ஸும் இருக்காங்க. ஷர்ட் பண்ணிட்டு யூவியில் தேவையே இல்லை. வில்லியம் தெரிஞ்சு ரிச்சர்ட்ஸ் டீம் மாற்றணும். இதெல்லாம் கடைசியா? நான் நீலாம் கடைசியில் இருக்கிற லைக் இப்போ இருங்க பார்க்கலாம். இங்கே 2 பேர் வேர்ல்டு கிளாஸே ஓப்பன் பண்ணுவோம். இருங்க மை டீம்ஸ் இருங்க பார்த்துக்குவோம். இங்கே இருக்கானே இது வேர்ல்டு கிளாஸ். அதில் ஒருத்தனாச்சும் வாங்கணும் வேர்ல்டு கிளாஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க போ இங்கே வா பார்த்தா பவுலர்ஸில் டாபர் கொண்டீங்களா? இவனை வைக்கணும் இவங்களா விற்று பார்க்கலாம். போடா டாபருங்களை வந்துட்டாங்க பார்த்துட்டு. இன்னும் 2 பேட்ச் போனால் 1000 ஆச்சு. நல்ல பேட்ச்மேன்ஸ் வச்சுருக்கான். $96 நல்ல விலை. ஃபர்ஸ்ட் செஞ்சுரிஸ் வெயிட்டிங்ஸ். இருங்க எண்டு மேட்ச் அவுட் ஆயிரடா சேகரே. அப்பாடி ஹெலிகாப்டர். பிரபு பிரபு யாரே அப்பாடி எப்படியும் ஃபஸ்ட்டு ஒரு 6 ரன் 7 ரன் கிடச்சிரு. அடிக்கவும் முடியல போல். ஆமாம் அடிக்க சான்ஸே இல்லை. சான்ஸ் கிடச்சிருச்சு. ஐயோ தூக்கிட்டான். ஐயோ அடி அடி அடி. அடுத்த ஓவர் அடி பொழக்கலாம். ஜஸ்ட்டு நேரம் தூக்கிட்டான். இது ஹையஸ்ட் ரன் ஒரு ஓவரு. அப்போ ஜஸ்ட்டு ஏன்டா என்னை பாடாப்படுத்துறீங்க. செஞ்சுரியும் அடிக்க விட மாட்டாங்க.
தூக்கு. இன்னும் ஒரு 6 அடித்தா ஆஃப் செஞ்சிடு. இன்னும் அடிக்க முடியல. ஸ்கொயர் கட். ஒன்று இல்லை தேடுறா. அப்பா ஆஃப் செஞ்சுரி போட்டாம்ல. அரே பாபா, இன்னொரு கூட அடிக்கலாம். நான் அடுத்த ஓவர் அடிக்கவே முடியாது. இவன் டூம்பாலாக பார்த்து என் உயிர் எடுப்பான். ஓஹோ, ஸ்கொயர் கட். ஹையஸ்ட் ஸ்கோருக்கு போயிட்டுருக்கான். இன்னும் எனக்கு செஞ்சுரி அடிக்க நிறைய ரன் வேணும். தூக்கு. ஓடே அப்பா, செஞ்சுரி அடிக்க 27 ரன் வேணும். இன்னும் 5 ரன் எக்ஸ்ட்ரா வேணும். நான் லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கேன். அடிச்சாடா உண்டு. 80. செஞ்சுரி அடிக்க சான்ஸ் இருக்குது. ஆமாம், 2 பால் 2 6 அடிச்சா இருக்குங்க. அடிச்சிடலாம். அடிச்சிட்டேங்க நான். ஐயோ, அவனுக்குள்ள ஸ்ட்ரைக்கே கொடுத்துருக்கூடாது. மறந்துங்க. 99 போடுங்க. ஐயோ, ஒரு நிமிஷம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு மேட்ச் டபுள் நம்பர். ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டான் டிக்கெட்ஸ். இந்த மேட்ச்சு கண்டிப்பாக வேறு யாரும் ஆடி வைக்கணும். ஓப்பனர்ஸ் ட்ரை பண்ணுவோம். இவனே கன்ஃபார்ம் சொல்கிறேன். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் மேக்ஸ்வெல் மாறிட போகுது. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து ஒரு 100 போடணும் தலைவன். அடிக்கிறான். 6. Panal runs. சீக்கிரம் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ ஐயோ, ஓர் அவ்வளோ அடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பவர் கிடச்சா அடிக்கலாம். அடிக்கிறாங்க. ஐயோ, இந்த பவுலர் இருக்கிறதெல்லாம் வம்பருக்கே போகாமல் இருந்தாங்க. அடி அப்படின்னு பழக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னெலாம் இந்த மீசை வச்சவங்க கிட்டலாம் வம்புக்கே நான் போக மாட்டேன். ஏன்னா
இவன் நீ 70-60% அடித்தா விக்கெட் எடுப்பான். அதான் அவன் ஸ்பெஷல் எபிலிட்டி. டெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு வந்துட்டாங்களே. டெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அடித்து விக்கெட் எடுக்கிறது நான் எங்களோட வேலை. இருங்க இப்போ இவனுங்களை ஆட வைக்கக்கூடாது. இது ஜஸ்ட் மேக்ஸ்வெல் இன்னிங்ஸியா? அரே பைசா கை மேலே கேட்ச். மேக்ஸ்வெல் இன்னிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். இவனா? சாரி சோர்சஸ். ஏபிடியே தேவை போகிறோம். பாவத்தே ஏபிடி அடிக்கிறான். லக்கு. ஏபிடி இஸ் த கீ. எப்படி அடிப்பான் பாருங்க. சொல்லி வாயுமில் அவுட். ஸ்மால் கேமியோ. வா பார்த்து நீ அத்தை பார்த்து கை மேலே கேட்ச் பிடிச்சிட்டு ஓட்டு. மேக்ஸ்வெல் இன்னிங்ஸ் இஸ் ஆன். ஐயோ என் 3000 பவரு எனக்கு தெரியாது போல. போட டாபர்ஸ் அடிக்கிறோங்கள. அடி கொலை. தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகி சேர்த்து. அரே பாபா எனக்கு வித்து ஓவரம் முடிச்சிருவாங்க. முடிஞ்சு. ஐயோ என்னைக்கு ஆல் அவுத்தாங்களே. ஃபஸ்ட் டைம் ஆல் அவுட் ஆகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பட்டுக்குச்சு. ஏதோ 4 அடிச்சிருக்கான் வீரப்பன். கான்ட்ரிபியூஷன்ஸ் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறது? 47 அடிச்சு டாபர். இப்போ பார்த்தீங்கன்னா 8 டீமில் பவுலர்ஸ் பவர் இல்லாமல் பேட்டர்ஸ் நிறையா உண்டு. பவர் நிறையா உண்டு. அடித்து முடிச்சிடல. நான் தான் ஜெயிப்பேன். இன்னும் அதே மாதிரி உண்டு. நல்லவே நம்ம 100 ரன் டார்கெட் கொடுத்துருக்கு. அப்படியே அடித்து முடிக்கிறேன். ஸ்டோக் நான் சொன்ன ஸ்டாத்திக் யூஸ் பண்ண ஈஸியாக அடிக்கலாம். 7 அடிக்க ஆரம்பிங்க. ஈஸியாக அடிக்கலாம். இட்ஸ் த டிஎன் நிக்கோ ஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் நக்குற எங்கேயோ மண் எல்லாம் அறிவுகட்டாங்க.
ஆமல நம்ம வில்லியம் ரிச்சர்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தேன். நான் ஒரு அறிவுக்குத்தேன். அறிவுடையவன். அட போடா. இன்னொரு விட படினாள் இவனா வில்லியம் ரிச்சர்ட்ஸ் அடிப்பான். எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் அடிக்கிறேன். பத்தொம்போடா. அடி 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 அல்றா. நெக்ஸ்ட் பால். நைன்த் ஆஃப் செஞ்சுரி. செஞ்சுரி அடிக்கிற சாத்தியமானு எனக்கு தெரியல. பார்க்கலாம். சாரி கைஸ், இன்னும் அரை மணி நேரம் வீடியோவில், சரி 1 மணி நேரம் வீடியோவில் அரை மணி நேரம் தான். ஐ திங்க் இட்ஸ் அ லாஸ்ட் மேட்ச். இது முடிச்சுட்டு போயிடுறோம் கைஸ். ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன அரே பாய், ஏமாத்துக்காரன். ஸ்டேஜை வச்சு ஃபினிஷ் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு. ஃபினிஷை போட்டு போவேன். அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம். பறக்கிறான். முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். இருங்க போயிடாதீங்க. கிஃப்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணிட்டு நான் கீழே போயிடுறேன். அப்புறம் ஃபோன் பண்ணினே இல்லைங்க கைஸ், வரல. ஆனால் இங்கே எதுவும் ஓப்பன் ஆகிடும். இல்லை எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிட்டு போயிடுறேன். 9 இது. எப்படாயிரம் வில்லியம் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வில்லியம் ரிச்சர்ட்ஸ் ஸ்டாப்பில். ஆமாம், 92க்கு தெரிஞ்சு இதை வச்சு வண்டர்லாம் 25 லெவல் நினைக்கிறேன். வரல. ஆனால் இவனை ஓப்பனிங்காக வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லையும் கொஞ்சம் எவ்வளோ லெவலில் 15K கிடச்சா நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு கொஞ்சம் நிமிஷம் ஏற்றி போட்டு வாய முடியல ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க மை தீம் மாற்றணும். எல்லாம் அப்படியே 30 நிமிஷம் நானும்
ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இவனை மேலே போடு, இவனையும் போடு, கரெக்டாக இருக்குங்க. இவனும் போடு, அவ்வளோதான். இருங்க, இன்னொரு பெரிய விஷயம் இன்னொருக்கா. ஐயோ, நானே இதை ஓவராக பண்ணுறேனே. இவனை வாங்கி ஐயோ இவனை வச்சு நான் என்ன பண்ணுறதா? இருங்க, இன்னும் இதே ஒழுங்காக இருக்கும்ல. சேவக் சேவக் சேவா 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 போத்து இன்னும் 20 தானா? எடுத்துடலாம், பார்த்துடலாம். அப்புறம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை கைஸ்.